Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து நேம்டு ரேஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிராப் டவுன் லிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த டிராப் டவுன் லிஸ்ட் அதாவது இந்த டேட்டா வேலிடேஷன் கான்செப்ட் பத்தி நம்ம டிஃபரண்ட் கிரைட்டீரியாவில் வந்து நம்ம மல்டிபிள் வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கோம். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல போயிட்டு இந்த டேட்டா வேலிடேஷன்ன்ற அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா நம்ம டைனமிக்கா எப்படி டிராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்றது, ஸ்டாட்டிக்கா எப்படி கிரியேட் பண்றது, நம்ம இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க ஒரு டிஃபரெண்ட் கான்செப்ட். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது நேம்டு ரேஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம எப்படி டிராப் டவுன் லிஸ்ட்ல வந்து நம்ம ரெஃபரன்ஸ் வந்து கால் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நேம்டு ரேஞ்ச்னா என்ன, அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னாக்க இப்ப நேம்டு ரேஞ்ச் இல்லைனாக்க நம்ம நார்மலா வந்து செல் ரெஃபரன்ஸ் நம்ம மேனுவலா அந்த ஸ்பெசிபிக் செல் ரெஃபரன்ஸ் வந்து நம்ம ரேஞ்சா அசைன் பண்ணுவோம். இப்ப ஃபங்க்ஷனா இருக்கட்டும் இல்ல வந்து நீங்க எங்கேயாவது ரேஞ்ச் அசைன் பண்ணணும் அப்படின்னாலே நீங்க மேனுவலா வந்து அந்த ஸ்பெசிபிக் ரேஞ்ச் வந்து நீங்க அசைன் பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்மளோட ரேஞ்ச், டிஃபரெண்ட் செல்ஸ் வந்து நம்ம ரேஞ்சா அசைன் பண்ணுவோம். பட் இப்ப இந்த இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க ஒரு ஸ்பெசிபிக் ரேஞ்சுக்கு நம்ம வந்து ஒரு நேம் அசைன் பண்ணிடுவோம். ஓகேங்களா? நம்ம இதுல வந்து ஃபங்க்ஷன் கூட கிரியேட் பண்ணலாம். அந்த நேம்டு ரேஞ்சில் எக்ஸல்ல இல்லாத ஃபங்க்ஷன் கூட நம்ம வந்து இந்த நேம்டு ரேஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து நார்மலா வந்து இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ என்கிட்ட வந்து ஃபியூ வேல்யூஸ் இருக்கு, மார்க்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட மார்க்ஸ் இருக்கு. இப்போ இந்த மார்க்ஸ் வந்து நான் சம் பண்ணணும் அப்படின்னாக்க ஈக்குவல் டு சம் ஆஃப் இந்த ரேஞ்சை வந்து நம்ம மேனுவலா அசைன் பண்ணுவோம். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னாக்க இங்க பாத்தீங்கன்னா நான் E4ல இருந்து E8 வரைக்கும் என்னோட ரேஞ்ச் வந்து நான் அசைன் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் என்டர் பண்றேன். எனக்கு வந்து 244ன்னு சொல்லிட்டு எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இப்போ இதை எப்படி நம்ம நேம் ரேஞ்ச் அசைன் பண்ணி நேம்டு ரேஞ்ச் அசைன் பண்றது அப்படிங்கிறது, இப்போ இந்த ரெஃபரன்ஸ் இந்த செல் ரெஃபரன்ஸ் நம்ம மேனுவலா கொடுத்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த ஏரியாக்கு இந்த E4ல இருந்து E8 வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன், ஒரு நேம் அசைன் பண்ண போறேன். அது எப்படி அசைன் பண்றேன் அப்படின்னாக்க இப்ப இந்த ஏரியாவை வந்து செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிட்டு இந்த நேம் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நான் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சம்திங் ஒரு நேம் அசைன் பண்ணிக்கிறேன். மார்க்ஸ் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ட்ரி பண்ணிட்டு அப்படியே என்டர் கொடுக்குறேன். நீங்க அப்படியே என்டர் கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த நேம் அசைன் ஆகும். ஓகேங்களா? இப்ப நான் ஜஸ்ட் இங்க கர்சர் இங்க கிளிக் பண்ணிட்டு இப்ப இங்க போய் இந்த ஆரோ மார்க் நான் கிளிக் பண்ணாலே எனக்கு நம்ம கிரியேட் பண்ண அந்த நேம்டு ரேஞ்ச் நேம் இங்க வந்து விசிபிள் ஆகும். ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். இப்ப நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ரேஞ்ச் வந்து செலக்ட் ஆயிருது பாருங்க. நம்ம எந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிருக்கோமோ அந்த ரெஃபரன்ஸ் வந்து இந்த நேமுக்கு வந்து அசைன் பண்ணிருக்கோம். நீங்க எப்பெல்லாம் அந்த நேமை செலக்ட் பண்றீங்களோ கால் பண்ணிக்கிறீங்களோ அந்த டைம் வந்து இந்த ரெஃபரன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ரேஞ்ச் வந்து கால் ஆயிரும். ஓகேங்களா? இப்ப அதே சம் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். சம் இப்ப இந்த இடத்துல நம்ம E4ல இருந்து E8 வரைக்கும் ரேஞ்ச் அசைன் பண்ணிருப்போம். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், அந்த நேமை வந்து கால் பண்ண போறேன். ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். இப்ப நான் ஸ்டூடெண்ட்னு டைப் பண்ண உடனே எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து இங்க பாட்டம்ல வந்து எனக்கு ஷோ பண்ணுது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் டேப் கொடுக்குறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ன்ற நேம்டு ரேஞ்ச் எனக்கு அசைன் ஆயிருது. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இப்ப என்டர் பண்றேன். இப்ப பெர்ஃபெக்ட்டா எனக்கு அதே ரிசல்ட் தான் கிடைச்சிருக்கு. இப்ப இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னாக்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபார்முலா பார்ல ஃபர்ஸ்ட் நம்ம ரேஞ்ச் மேனுவலா அசைன் பண்ணிருக்கோம். இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்க இங்க பாருங்க உங்களுக்கு இப்படிதான் அந்த நேம்டு ரேஞ்ச் வந்து அங்க கால் ஆகும். நம்ம அந்த நேம் வச்சு கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்ப நியூ ஷீட் ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நியூ ஷீட்டுக்கு வந்து நேம் லிஸ்ட் ஏதாவது சம்திங் நான் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க நான் ஒரு ஃபியூ நேம்ஸ் வந்து என்ட்ரி பண்றேன். ரகுராமன், கண்ணன், ராஜேஷ், பாபு, பாலகணேஷ், திலீப், தினேஷ், கோபால், பாலாஜி, நவீன். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து
10 நேம்ஸ் இருக்கு. நான் எக்ஸல் என்ன கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விசிபிள் ஆகுற மாதிரி. ஓகேங்களா? இப்ப 10 நேம்ஸ் இருக்கு. இப்ப இந்த 10 நேம்ஸ் நான் என்ன பண்றேன், அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இப்ப என்னோட இந்த நேம் பாக்ஸ்ல போயிட்டு இங்க கிளிக் பண்ணிட்டு நேம் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட்னு சொல்லிட்டு என்னோட நேம்டு ரேஞ்ச் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப அப்படியே என்டர் கொடுக்குறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த நேம் லிஸ்ட்ங்கிற நேம் அசைன் ஆயிடுச்சு. இப்ப நான் அந்த டிராப் டவுன்ல போயிட்டு இங்க கிளிக் பண்ணாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஏரியா வந்து செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்ப நான் இந்த நேம் ரேஞ்சை வந்து நம்ம சோர்ஸ்ல கொடுக்க தேவையில்ல, டைரக்டா அந்த நேம் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட்ன்ற நேமை நம்ம கால் பண்ணிக்கலாம் டேட்டா வேலிடேஷன்ல. இப்ப ஃபர்ஸ்ட் ஷீட்ல வந்து நான் இந்த ஏரியால தான் நான் டேட்டா வேலிடேஷன் கிரியேட் பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் காலம்ல. இப்ப இதையும் வந்து நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். இப்ப நான் இத ஏரியா ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கிட்டோம், நம்ம இங்க டேட்டா வேலிடேஷன் கிரியேட் பண்ணலாம். எல்ஸ் ஃபர்ஸ்ட் செல்லுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு அதை அப்படியே வந்து நம்ம டிராக் டவுன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படியே வந்து உங்களுக்கு அப்ளை ஆயிரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு ஸ்பெசிபிக் ஏரியா மட்டும் நான் இங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட்டா வேலிடேஷன் போறேன். டேட்டா வேலிடேஷன்ல டேட்டா வேலிடேஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். இங்க வந்து எனி வேல்யூஸ்னு இருக்கு பாருங்க. இதுல வந்து நான் என்ன பண்றேன், லிஸ்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஆப்ஷனை. இப்ப சோர்ஸ்ல வந்து நான் என்ன பண்றேன், இங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் கீழ வந்து F3 இருக்கு இல்லைங்களா, அதை நான் பிரஸ் பண்றேன். அதை பிரஸ் பண்ண உடனே இங்க எனக்கு ஆல்ரெடி இருக்கிற நேம்டு ரேஞ்ச் அந்த நேம்ஸ் எல்லாமே இங்க எனக்கு பாப்அப் ஆகும். ஓகேங்களா? இந்த விண்டோல இங்க பாத்தீங்கன்னா நேம் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட்னு இருக்கு, ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் மார்க்னு இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் மார்க்ஸ்ன்றது வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிளுக்காக பார்த்தது, அது இப்ப நம்ம யூஸ் பண்ண போறதுல. இப்ப நேம் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் அப்படின்றது தான் வந்து அந்த நேம் லிஸ்ட் வந்து நம்ம ரேஞ்சா அசைன் பண்ணிருக்கோம். அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்ப வந்து நேம் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் ஈக்குவல் டு நேம் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. எல்ஸ் நீங்க இதை டெலீட் பண்ணிட்டு டைரக்டா ஈக்குவல் டு நேம் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட்னு நீங்க அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்த உடனே எனக்கு இந்த எல்லா செல்லுலயும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டிராப் டவுன் லிஸ்ட் அசைன் ஆயிருக்கும். இப்ப நான் ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல ஒரு ஆரோ மார்க் மாதிரி ஷோ பண்ணும். இப்ப அதில் நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு என்னோட நேம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்க ஷோ பண்ணும். இப்ப நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா இப்படி ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த நேம்ஸ் சொன்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். மெயினா வந்து டேட்டா வேலிடேஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, டூப்ளிகேட் நேம்ஸ் வந்து என்ட்ரி ஆகாது. நம்ம ஆல்ரெடி என்ன அந்த டேபிள்ல வந்து நம்ம அசைன் பண்ணிருக்கோமோ அந்த நேம் மட்டும் தான் நம்மளால என்ட்ரி பண்ண முடியும். இப்ப இதுல வந்து ஸ்பெல் எரர் நமக்கு அவாய்ட் பண்ணலாம், டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருக்காது, உங்களுக்கு ஒரு யூனிக்கா இருக்கும் டேட்டா. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த டிராப் டவுன் லிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். இப்ப இதுலயே வந்து உங்களுக்கு இப்ப நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணி நம்ம ஒரு ஸ்பெசிபிக் ஏரியாவுக்கு மட்டும் நம்ம டிராப் டவுன் லிஸ்ட் அப்ளை பண்ணியிருந்தோம். இப்ப இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் பாட்டம்ல வேணும் அப்படின்னாக்க ஜஸ்ட் கீழே அப்படியே வந்து நீங்க எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். டிராப் டவுன் அப்படியே நீங்க அந்த டேட்டா வேலிடேஷன் இருக்கிற செல்லோட அப்படியே சேர்த்து நீங்க கீழே வந்து டிராக் டவுன் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க வந்து இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இதுக்கு ஏத்த மாதிரி. ஓகேங்களா? இப்ப இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டேட்டா வேலிடேஷன்ல இது ஒரு டிஃபரெண்ட் கான்செப்ட். நேம்டு ரேஞ்ச் வந்து ரொம்ப எஃபெக்டிவானது. நீங்க இந்த நேம்டு ரேஞ்ச் அசைன் பண்றதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நீங்க ரேஞ்ச் அசைன் பண்றீங்களோ அப்ப டைரக்டா வந்து நேம்டு ரேஞ்சில் வந்து அசைன் பண்ணிட்டு ரெஃபரன்ஸை நீங்க டைரக்டா அந்த நேம் வச்சு நீங்க கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் சைட்ல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வந்துகிட்டே இருக்கும். அப்டேட்டட் வீடியோஸ் வந்து நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். பிடிச்சிருந்ததுன்னா பிளேலிஸ்ட் வைஸா போயிட்டு எல்லாத்தையும் விசிட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி எக்ஸல் ரிலேட்டடா மோர் தென் 300 வீடியோஸ் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம். அதே மாதிரி பிபிஏவும் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை பத்தி. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.